வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் குழந்தை பாக்கியம் யாருக்கு தாமதமாக கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் ஜாதகத்தில் இருக்கு. ஆனாலும் திருமணமானவுடன் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை. சற்று தாமதமாக குழந்தை பாக்கியம் ஒருத்தருக்கு கிடைக்கும் என்ற அமைப்பை நம்ம எப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம்? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. குழந்தை பாக்கியத்தை கணிப்பதற்கு பல விதிகள் இருந்தாலும் மிக முக்கியமான சில விதிகள் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுவும் குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில முக்கியமான விதிகள். குழந்தை பிறப்பை பார்க்குறதுக்கு புத்திரக்காரகனான குரு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, வலிமையாக இருக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனாலும் ஒரு தாமதம் இருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் சில பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கணிப்பதற்கு குருவை மட்டும் வைத்து கணிக்கக்கூடாது. சூரியனையும் பார்க்கணும். கால புருஷனுக்கு 5ஆம் இடமாக வரக்கூடிய சிம்ம வீடே கால புருஷனுக்கு 5ஆம் இடமாக வரும். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை காட்டக்கூடிய ஸ்தானம். சிம்ம வீட்டினுடைய அதிபதியான சூரியனே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம். சூரியனுடன் பாவ கிரகங்கள் இணைந்திருக்கான்றதையும் பார்க்கணும். சூரியனுக்கு மிகவும் பகை கிரகமாக செயல்படக்கூடிய கிரகம் சனி. அப்போ சூரியனுடன் சனி சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இல்லை ராகு கேதுவுடன் சூரியன் இணைந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் ஜாதகருக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம பார்த்த உடனே கணிச்சிடலாம். சூரியனுடன் பகை கிரகங்களான சனி மற்றும் ராகு, இந்த 2 கிரகங்களை ஏதாவது ஒன்று இணைந்து ஒரு ராசி கட்டத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகத்தான் கிடைக்கும். ஏன்னா ராகுவும் சனியும் கடுமையான பகை கிரகங்கள் சூரியனுக்கு. அப்போ இந்த கிரகங்களுடைய இணைவு ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் ஜாதகருக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை உண்டு. இருவருக்குமே இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போ குழந்தை பாக்கியம் மிக தாமதமாக கிடைக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே சுக்கிரனே சிற்றின்பத்தை காட்டக்கூடிய கிரகம். ஆண் பெண்ணுக்குரிய சுரபிகளை சுரக்கக்கூடிய தூண்டுதலை தரக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் ஜாதகத்தில் எப்படி இருக்கு? சுக்கிரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ, சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 1, 5, 9 ஆகிய திரிகோணங்களில் ராகு அல்லது சந்திரன் இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் தாமதமும் கருசிதைவு என்பதும் ஏற்படலான்றது ஜாதக விதி. அதனால் ராகு அல்லது சந்திரன் சுக்கிரனுடன் சேரக்கூடிய அமைப்பு இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உண்டான பிறகும் மிக அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு. ஆணுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருமா மனைவிக்கு, இல்லை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்றதை பார்க்காதீங்க. கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு இருந்தாலும் கரு சிதைவு என்பது ஏற்படலாம். அதனால் சுக்கிரன் எந்த கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த ராசி கட்டத்திலேருந்து 1, 5, 9, 1 என்பது சுக்கிரனுடனே சேர்ந்து ராகு அல்லது சந்திரன் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை சுக்கிரன் நின்ற இடத்துலேருந்து 5ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் தனித்தனியாக ராகு சந்திரன் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும். கருசிதைவு என்பதும் ஏற்படலான்றது ஜாதக விதி. அடுத்த விதியாக பார்க்க போகிறது, சிலருக்கு குழந்தை பிறந்தவுடன் இறந்து போயிடும், இல்லை வயிற்றிலேயே கூட குழந்தை இறக்கக்கூடிய அபாயம் என்பது ஏற்படும். இப்படி வயிற்றிலேயே ஒரு குழந்தை இறக்கக்கூடிய ஒரு நிலை, இல்லை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பெரிய உயிர்கண்டம் போல சில ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இது எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும்? ஏன்னா இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரத்தில் கிடைக்காது. சுக்கிரன் எந்த கட்டத்தில் இருக்கின்றாரோ அந்த சுக்கிரன் நின்ற ஸ்தானத்திற்கு 2, 6, 10 இந்த ஸ்தானங்களில் சுக்கிரன் நின்ற ஸ்தானத்திற்கு 2, 6, 10
இந்த ஸ்தானங்களில் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு. ஏனென்றால் சுக்கிரனுக்கு மிக நெருக்கமாக ராகு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 2, 6, 10. இந்த ஸ்தானங்களை ராகுவை மட்டும்தான் நீங்கள் கணிக்கணும், வேறு கிரகங்களை வச்சு பார்க்காதீங்க. சுக்கிரனுக்கு 2, 6, 10 ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் குழந்தை பாக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். அப்படியே கிடைக்கக்கூடிய குழந்தை கருவில் எப்படி வளருது அப்படிங்கிறத நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனையுடன் ரொம்ப எச்சரிக்கையாக அந்த குழந்தை பாக்கியத்தை அவங்க எதிர்நோக்க வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு. சுக்கிரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாரோ 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் சனி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும். சனி என்றாலே தாமதம் என்பதால் சுக்கிரனுடன் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகர் ஜாதகிக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும் என்ற உண்மை உண்டு. அதனால் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் சனி இருந்தாலும் சுக்கிரனுக்கு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் மிக தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்த விதியாக சுக்கிரனுடைய பகை கிரகமான சூரியன். இந்த சுக்கிரனும் சூரியனும் இணைந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தால் என்ன விதிகளை நம்ம பார்க்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு பகை கிரகம் என்றால் அது சூரியன் தான். சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்ற பொழுது இந்த 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கான்றதையும் பார்க்கணும். சுக்கிரன் ஹஸ்தங்கம் பெற்று ஜாதகத்தில் இருக்காரா? என்ன மாதிரி ராசி கட்டத்தில் சேரும்போது சுக்கிரன் சூரியனுடன் சேர்க்கின்ற பொழுது ஹஸ்தங்கம் என்ற நிலையை பெற்று விடுவார். அப்படி ஒருவேளை ஹஸ்தங்கம் பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னாலும் குழந்தை பாக்கியத்தில் மிக தடை என்பது இருக்க, தாமதமாகத்தான் ஒரு குழந்தை பாக்கியத்தை அவங்க எதிர்நோக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுக்கிரனுடன் சூரியன் சேர்ந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் உயிரணுக்கள் குறைபாடு என்பது இருக்கும். பெண் ஜாதகி என்றால் கருமுட்டை வளர்ச்சியில் ஒரு குறைபாடு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ கரு கர்ப்பப்பையில் தங்குவதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் சூரியனுடன் சுக்கிரன் சேர்ந்து ஒரே நட்சத்திரமாக அல்லது ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கான்றதையும் பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த குழந்தை பாக்கியம் ரொம்ப தடையாக இருக்குது, குழந்தை பாக்கியம் என்பது மிக சிக்கலான ஒரு அமைப்பாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி கட்டத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும்போது ரிஷப ராசியில் செவ்வாய் எழுதி வச்சுருக்கேன். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்ற யோகத்தில் ஜாதகத்தில் இருக்கு. அப்போ சூரியனுடன் செவ்வாயும் சேரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷப வீட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகுமே தவிர தடையாக இருக்காது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா சுக்கிரன் ஹஸ்தங்கம் என்ற நிலையிலிருந்து தன்னுடைய வீடான ரிஷப வீட்டில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வரும். ஆனாலும் அது தாமதமாக கிடைக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கும். சந்திரனுடன் சுக்கிரன் மற்றும் குரு தொடர்பு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். இப்போ சுக்கிரன் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்திற்கு நேர் 7வது கட்டத்தில் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அப்போ அந்த பெண் ஜாதகிக்கு கரு சிதைவு என்பது ஏற்படலாம். குழந்தை பாக்கியத்தில் ஒரு கரு சிதைவு ஏற்படுகின்ற பொழுது முழுமையான ஒரு குழந்தையை அவங்களுக்கு பெறுவதில் சில தடைகள் இருக்கும், தாமதம் என்பது இருக்கும். ஆண் ஜாதகர் என்றால் அந்த உயிரணு குறைபாடு என்பது ஏற்படும். அப்போ சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு என்பது நேர் 7வது கட்டத்தில் இருக்கக்கூடாது. அதே போல் குருவுடன் சந்திரன் சேர்ந்து இந்த குருச்சந்திர யோகமானது லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும். சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. 7ஆம் இடத்துல குரு இருந்தால் அப்போ சிறப்பு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த குருவுடன் சந்திரனும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனால் குழந்தை பாக்கியம் உண்டு, ஆனால் தாமதமாக கிடைக்கும். அடுத்த மிக முக்கியமான விதியாக இந்த ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். ராகு கேதுவினுடைய மைய புள்ளி என்பது ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 4ஆம் இடம், கேது நின்ற ஸ்தானத்திற்கு 4ஆம் இடம்.
அப்படி பார்க்கும்போது இந்த மையப்புள்ளியில் என்ன கிரகம் இருக்குது? குரு இருக்காரான்னு பாருங்கள். லக்கணத்திற்கு 5ஆம் இடத்திற்குரிய அதிபதி இந்த ராகு கேதுவினுடைய மையப்புள்ளியில் இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். அடுத்ததாக இந்த ராகு கேது நிற்கக்கூடிய மையப்புள்ளியில் 5ஆம் இடம் இருக்கான்றதையும் பாருங்கள். அந்த 5ஆம் இடத்தில் கிரகங்களே இல்லை, காலி கட்டமாகத்தான் இருக்குது. ஆனால் ராகு கேதுவினுடைய மையப்புள்ளியில் 5ஆம் இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகும். இப்படி 5ஆம் இடம் ராகு கேதுவினுடைய மையப்புள்ளியில் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது கிடைத்தாலும் இல்லை சுக்கிரனுடைய பார்வை கிடைத்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த 2 கிரகங்களுடைய பார்வையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ குழந்தை பாக்கியம் தாமதமாயிடும். அப்போ ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் குரு இருக்கா அல்லது 5ஆம் இடத்த அதிபதி நிற்கின்றாரா இல்லை 5ஆம் இடமே ராகு கேதுவினுடைய மைய புள்ளியில் தான் இருக்கான்றதையும் பார்த்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக தான் கிடைக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அது நாகதோஷமாக ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்படும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆனாலும் அது யாருக்கு செயல்படும்? ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே அப்போ புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காது அப்படின்ற மாதிரி பரவலான ஒரு பேச்சு. ஆனால் லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் ராகு நின்றாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், அதிகமான குழந்தை பாக்கியம் என்பது உண்டு. யாருக்கு இதில் ஒரு தடை என்பது ஏற்படும் அப்படின்னா, செவ்வாயினுடைய பார்வை ராகுவின் மீது கிடைத்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக, அப்போ புத்திர பாக்கியத்தில் தடை என்பது ஏற்படும். அப்போ செவ்வாயினுடைய பார்வைகளான 4, 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு கிடைத்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைப்பதில் ஒரு பிரச்சனை என்பது உண்டு. மற்றபடி 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு நாகதோஷமாக செயல்படுமே தவிர புத்திர பாக்கியத்தை தடை செய்யாது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுடன் சனி சேர்ந்து இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாகும். அப்போ 5ஆம் இடத்தில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செய்யக்கூடாது. செவ்வாயினுடைய பார்வை என்பது ராகுவின் மீது படுகிறதான்றதை பாருங்கள். அப்படி செவ்வாயினுடைய பார்வை ராகுவின் மீது பதிந்தால்தான் குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகும். மற்றபடி குழந்தை பாக்கியத்தில் அதிகமான பிரச்சனைகளை 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தராது. சனியுடைய சேர்க்கையோ இல்லை செவ்வாயினுடைய பார்வையோ இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு தாமதமாயிடும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த குழந்தை பாக்கியம் என்றாலே குருவை மட்டும்தான் அடிப்படையாக வைத்து பல விதிகள் கணிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மற்ற எந்த கிரகங்களையும் நம்ம ஜாதகத்தில் பார்த்து குழந்தை பாக்கியம் தாமதமாக கிடைக்கும் அப்படின்றதுக்கு பல விதிகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில விதிகளை மட்டும் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த விதிகளின் மூலமாக ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகத்தான் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.